வணக்கம் நண்பர்களே. இன்றைய சட்டமன்ற நிகழ்ச்சிகள் அனைத்தையும் லைவ்ல பெரும்பாலும் பார்த்துருப்பீங்க. இது நாள் வரைக்கும் கிடைக்காத அந்த வாய்ப்பு இப்போ இந்த தாவேகா ஆட்சி காலத்தில் கிடைச்சிருக்கு. அதை நம்ம பாராட்ட தவறக்கூடாது. பெரிய விஷயம்தான். ஏன்னா இது வரைக்கும் முழுசா லைவா அவங்க போட்டதே கிடையாது. எந்த ஆட்சி காலத்தில் அது வரல. கடந்த ஆட்சி காலத்தில் லைவா வரணும்னு சொன்னாங்க. ஆனால் அது முழுசாக காட்டலை. இப்போ அது ஒரு நாள் முழுக்க காலையில் தொடங்கி மாலை அந்த சபை அலுவல் நேரம் முடிகிற வரைக்கும் முழுசாக காட்டுறாங்க. அதனால் உள்ள என்ன நடக்குது, என்ன பேசுகிறாங்க, என்ன மாதிரி விவாதங்கள் ஆரோக்கியமானதாக இருக்கா, வெட்டி விவாதம் நடக்குதா, இதையெல்லாம் நம்மளால் தெரிஞ்சிக்க முடியுது. அதில் இன்றைய நிகழ்ச்சியை பொறுத்த வரைக்கும் அந்த 2 பட்ஜெட்டு, ஒன்று பொதுவான பட்ஜெட்டு, அடுத்து வேளாண் பட்ஜெட்டு, இந்த 2 பட்ஜெட் மீதுமான அந்த விவாதம் இன்னைக்கு நடந்தது. இந்த 2 பட்ஜெட்டுமே என்ன மாதிரி இருந்ததுன்றதை நம்ம சொல்லிட்டோம். இது இரண்டுமே வெறுமனே ஸ்டிக்கர் ஒட்டின பட்ஜெட் தான். எல்லாமே திமுக அரசு, அதற்கு முந்தைய அதிமுக அரசு, இவர்கள் காலத்தில் போடப்பட்ட அந்த திட்டங்கள் தான். அதற்கு இவர்கள் புதிதாக வெற்றி லேபிள் விட்டுறாங்க. அதுக்கு பேசாம விஜய் பேரை கூட வச்சிடலாம். ஏன்னா விஜய்னா வெற்றி, வெற்றின்னா விஜய், அதுதான். அதனால அவங்க விஜய் பேரை வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இதை வச்சுக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் விஜய் அனுமதிக்கிறது ரொம்ப தவறு, ரொம்ப சிறுபிள்ளைத்தனமானது. எந்த முதலமைச்சரும் இதை செய்யல. எந்த முதலமைச்சருமே தன் பெயரை தானே ஒவ்வொரு திட்டத்துக்கும் சூட்டி கொண்டதே இல்லை. அது பெருந்தலைவர் காமராஜராகட்டும், பேரறிஞர் அண்ணாவாகட்டும், புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் ஆகட்டும், கலைஞர் ஆகட்டும், அல்லது ஜெயலலிதாவாகட்டும், எடப்பாடி பழனிசாமி ஆகட்டும். எடப்பாடி பழனிசாமி பேரில் எந்த திட்டமும் இல்லை. மு.க. ஸ்டாலின் பேரில் அவராவது நலம் காக்கும் ஸ்டாலின், அந்த மாதிரி உங்கள் இல்லம் தேடி ஸ்டாலின் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாரே தவிர எடப்பாடி பேரில் அது கூட கிடையாது. இப்படி இவங்கெல்லாம் யாருமே தங்கள் பெயரை இப்படி வைத்து கொள்ள வேண்டும் என விரும்பியதில்லை. அது ஒரு மாதிரி அலையிற மாதிரி சின்ன புள்ளத்தனமா தெரியலையா விஜய்? நீங்கள் சினிமாவில் ஒரு கேரியரோட உச்சம் தொட்டீங்க, நீங்களே சொன்ன மாதிரி. அரசியலில் எடுப்புலேயே உச்சத்துக்கு வந்துட்டீங்க. இனிமேல் இந்த பெயரை சூட்டி உங்களுக்கு என்ன ஆக போகுது? நீங்க செயலில் காட்டினா, செயலில் உங்களுடைய திறமை நல்லா இருந்தா அந்த திட்டம் தன்னால உங்க பெயரை சூட்டிக்கும். அதுதான் இத்தனை காலமும் நடந்துகிட்டு இருந்தது. அப்படித்தான் நடந்துகிட்டு இருக்கு. காமராஜர் என்னைக்கு அவர் மதிய உணவு கொண்டு வந்தாரு? அவர் கொண்டு வந்தது எத்தனை ஆண்டுகளுக்கு முன்பு. இன்னைக்கு தேடி தேடி அவர் பெயரை சூட்டுறோம். எதனாலன்னா அவர் கர்ம வீரராக இருந்ததால. நீங்களும் அந்த மாதிரி ஒரு கர்ம வீரராக மாறினா எந்த அரசும் எந்த அரசியல் கட்சியும் ஆட்சேபிப்பதற்கு முன்பே உங்க பெயர் தானாக அந்த திட்டத்துக்கு வந்துடும். ஏன் அதை உங்களுக்கு சொல்ல மாட்டேன்றாங்க? கூட இருக்கிற எல்லாமே இந்த மாதிரி சில்லறத்தனமாவே நடந்துகிட்டா எப்படி? அவங்க பேச்சையே நீங்க கேட்டுக்கிட்டு இருந்தா என்னைக்கு பக்குவமான அல்லது பண்பாடான ஒரு அரசியல்வாதின்ற பேரை உங்களால் எடுக்க முடியும்? அதுக்கு வாய்ப்பே இல்லைன்றது தான் இன்றைய நிகழ்வுகள் முழுசா காட்டுது. இன்னைக்கு எப்படி நீங்க பேசுவீங்கன்னு எனக்கு தெரியும். ஏன்னா நேற்றெல்லாம் இவர் உதயநிதி வெளிப்படையாவே சவால் விட்டார். உங்களுக்கு தில் இருந்தால் சட்டசபையில் பதில் சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டாரு. அதனால நிச்சயமா நீங்க ப்ரிப்பரேஷனோட வந்திருப்பீங்கன்னு தெரியும். ஆனா ரொம்ப புவர் பர்ஃபார்மன்ஸ், உங்களுக்கு அது பத்தலை. ஆக்சுவலா இந்த மாதிரியான ஒரு பதில் தருகிற அந்த அந்த பாணியை நீங்க கைவிடணும். இப்போ சினிமாவில் நீங்க எல்லாமே கத்துக்கிட்டு தான் வந்தீங்க. ஏதோ உங்களுக்கு பிறவியிலே வந்துடல, எல்லாமே கத்துக்கிட்டு தான் வந்தீங்க. உங்களுக்கு ஒழுங்கா ஃபேஷியல் எக்ஸ்பிரஷன் வராது, அதை வர வச்சுக்கிட்டீங்க. ஒழுங்கான நடனம் ஆரம்பத்தில் தெரியாது, ஆனால் போக போக அதில் பக்குவப்பட்டீங்க. ஸ்டன் காட்சிகளில் எக்ஸலண்ட் ஆனீங்க. இன்னும் பல காட்சிகள், பல பரிமாணங்களில் உங்களை நீங்களே வளர்த்துக்கிட்டீங்க இல்லையா? அதுக்கு ஒரு டைம் உங்களுக்கு தேவைப்பட்டுச்சு. இதில் கூட பரவாயில்ல, டைம் கூட எடுத்துக்கங்க. ஆனால் இந்த மாதிரி ஒரு ப்ரிப்பேர் பண்ணிட்டு வர்றது, அங்கே ஒத்திகை பார்த்துட்டு இங்கே சொதப்புறது, அதையெல்லாம் இல்லாமல் நீங்கள் உடனுக்குடன் எழுந்து பதில் சொல்லுங்க. இப்போ உதயநிதி ஸ்டாலினை பார்த்து உங்கள் அமைச்சர் கேள்வி கேட்குறாரு. இந்த நிலைப்பாட்டுக்கு உங்களுடைய பதில் என்ன? சொல்லுங்க சொல்லுங்கன்னு எம்பிகள் கூட்டம் குறித்து கேட்குறாரு. அவர் இன்ஸ்டண்ட்டாக எழுந்து அடிக்கிறார், இன்ஸ்டண்ட்டாக அடிக்கிறார். இப்போ இதே கேள்வியை உதயநிதி உங்களை நோக்கி கேட்டால் உங்களுக்கு பதில் வருதா? ஆனால் அதாவது சட்டமன்றம் உங்கள் கண்ட்ரோலில் இருக்கு, சபாநாயகர் உங்காளு, அங்க இருக்கிற பெரும்பான்மை உறுப்பினர் உங்காளுங்க. அந்த தைரியத்துல நீங்க என்ன வேணா பேசலாம், வாய்க்கு வந்தெல்லாம் பேசலாம் உங்காளுங்கெல்லாம். ஆனா எதிர்கட்சி வரிசையில் இருக்கிறவங்க இவ்வளவுதான் பேசணும். ஒரு வார்த்தை கூட அப்படி மீறி பேசிடக்கூடாது. உடனே சபாநாயகர் மணி அடிப்பார். இந்த ஒரு வசதியை வச்சுக்கிட்டு நீங்க பண்றது அழுகுனி ஆட்டம். இது நிச்சயமாக இது போங்காட்டுன்னு அதுதான் நீங்க பண்ணிக்கிட்டு இருக்கீங்க.
உதயநிதி வந்து எப்படி உடனுக்குடன் எந்த ரெஃபரன்ஸும் இல்லைன்னாலும் நீங்க கேட்டீங்க இந்த டீலிமிட்டேஷன் உங்க நிலைப்பாடு என்னன்னு அவர் அடிச்சார் பாருங்க, ஒரு சிக்ஸர், ஜஸ்ட் லைக் தட், எஃபர்ட்லெஸ் சிக்ஸர்னுவாங்கல்ல, அந்த மாதிரி அடிக்கிறார் மனிதர். நீங்க இன்னைக்கு பேசுறது என்ன? பட்ஜெட் பத்தி பேசுற, பட்ஜெட்டை விட்டு வெளியே போனா உடனே நீங்க பேசக்கூடாதுன்றீங்க. ஆனா நீங்க மட்டும் எப்படி வாய்க்கு வந்தெல்லாம் பேசலாம்? நீங்க இப்ப டீலிமிட்டேஷன் பத்தி பேச வேண்டிய அவசியம், அது நீங்க எங்களுக்கு பாடம் எடுக்காதீங்க டீலிமிட்டேஷன் பத்தி அப்படின்னு அவர் சொன்னார்ல, அதுதான் உடனுக்குடன் சொல்லுகிற அந்த பதில். அதே போல நீங்க இந்த பதில் பேசுற அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படிச்சீங்க, அதுல வந்து நீங்க தான் அரசியல்னா நாங்க தான் அத்தாரிட்டிங்கிற மாதிரி பேசுறீங்க, பேப்பர் கூட படிக்க மாட்டீங்களா, தினமும் பேப்பர் படிச்சதானே தெரியும் அப்படின்னு என்னவோ பெரிய மேதாவி மாதிரி நீங்க ஒரு கமெண்ட்டை வந்து பாஸ் பண்றீங்க போற போக்குல. அதுக்கு அவர் திருப்பி பதில் சொன்னாரு, அதனால அதுக்கு உங்களால பதில் கொடுக்க முடிஞ்சதா? உதயநிதி திருப்பி கேட்டார்ல கேள்வி, உங்களுடைய ஒரு கமெண்ட் ஏதோ நீங்க சர்க்காஸ்டிக்கா பேசுறத நினைச்சு உதயநிதியை கலாய்க்கிறத நினைச்சு சொன்னீங்க, அதுக்கு அவர் பதில் சொன்னாரு, உங்களால திருப்பி அதுக்கு ஒரு சரியான ஒரு ஃபிட்டிங் ரிப்ளை கொடுக்க முடிஞ்சதா? பேப்பர் படிச்சா பத்தாது, ஃபீல்டு தெரியும்னா. அதான் உதயநிதி சொன்னது. பேப்பர் நாங்களும் படிக்கிறோம், யாருக்கு சொல்லி கொடுக்குறீங்க பேப்பர் படிக்கிறத பத்தி? அவர் கலைஞர் பேர, கலைஞர் எத்தனை மணிக்கு பேப்பர் படிப்பாரு, எவ்வளவு பேப்பர் படிப்பாரு? அவர் மகன் மு.க. ஸ்டாலின் அவர் எப்படி பேப்பர் படிப்பாரு, எப்படி வந்து அந்த செய்தித்தாள்களில் வருகிற செய்திகளுக்கு ரிப்ளை கொடுப்பாரு, அதெல்லாம் இப்பயே அந்த அதிகாரிகள் இருக்காங்கல்ல, அவங்களை கேளுங்க சொல்லுவாங்க. யாருக்கு ரொம்ப வேணா, உங்க பக்கத்திலே இருக்கார் பூர்ணச்சந்திரன், சாரி உதயச்சந்திரன் ஐஏஎஸ், அவரையோ அல்லது ராதாகிருஷ்ணன் ஐஏஎஸ் அவரையோ கூப்பிட்டு கேளுங்க, அவங்க சொல்லுவாங்க அவங்க கலைஞர் எப்படி ஸ்டாலின் எப்படின்னு சொல்லிட்டு. உதயநிதி ஸ்டாலினுக்கா நீங்க அதை சொல்லி கொடுக்குறீங்க பேப்பர் படிக்கிறத பத்தி? அவர் கேட்ட கேள்வி என்ன, நீங்க கொடுத்த பதில் என்ன? முதல்ல கேள்வியை முழுசா பாருங்க, கேள்வியை முழுசா புரிஞ்சுக்கங்க அப்படின்னு அவர் பதில் சொல்றாரு. வேற முழிக்கிறீங்க. இதுதான், இதை தவிர்க்கணும் அப்படின்னா நீங்க சபையில ஒரு நாள் முழுக்க முகத்தை தொங்க போட்டுக்கிட்டோ மூட்டு வலியை பார்த்துக்கிட்டோ உட்கார்றது பெருசு இல்லை. கவனிக்கிறீங்கல்ல, கவனிக்கும் போது உங்களுக்கு தோணவே தோணாதா இதுக்கு இந்த ரிப்ளை கொடுக்கணும்னு தோணாதா உங்களுக்கு? ஏன் இந்த அல்லக்கை சில்லுண்டிகள் எல்லாம் எந்திரிச்சு பேசுறாங்க? அவங்களெல்லாம் வந்து அடக்குங்க முதல்ல. இவங்கெல்லாம் அதுவும் இந்த அமைச்சர்கள்னு முன் வரிசையில் உட்காந்துட்டு இருக்கிறவங்க நாங்களும் இருக்கோம் அப்படின்னு காட்டிக்கிறதுக்கு வந்து அப்பப்போ சவுண்ட் விடுறாங்க. ரொம்ப கேவலமா இருக்கு, ரொம்ப கேவலமா இருக்கு அதெல்லாம் பார்க்கறதுக்கு. அதுவும் அந்த நிர்மல்குமாரும் ஆதவர்ஜனும் இவங்க பேசுறதெல்லாம் வந்து நாராசமா இருக்கு. இவங்க ஆளுங்கட்சியை சேர்ந்தவர்கள், இவர்களுக்கு பிரிவிலேஜ், அந்த பிரிவிலேஜ் இவங்க எடுத்துக்கிறாங்க. அந்த பிரிவிலேஜ் வந்து எதிர்கட்சிகளுக்கு இல்லாம போகுது. ஆனா நியாயமா நீங்க சுதந்திரமா விட்டீங்கன்னா இவங்களோட ஒரு கேள்விக்கு பதில் சொல்ல முடியும் உங்களால. ரகுபதி பேசினார, ரகுபதியோட எந்த கேள்விக்காவது அல்லது அவருடைய எந்த சர்க்காஸ்டிக் கமெண்டாவது உங்களால் பொறுத்துக்க முடிஞ்சதா? அப்படி தவிர்க்கிறீங்க, நெருப்பு செட்டில் உட்கார்ந்த மாதிரி குதிக்கிறீங்க. ஏன்னா பேசணும்னு நினைச்சாங்கன்னா உங்களால சபையில உட்கார முடியாது, அவங்க அப்படி பேசுவாங்க. அவங்கள மட்டும் நீங்க கண்ட்ரோல் பண்ணுவீங்க, உங்க ஆளுங்களை துள்ளுங்கடா பார்ப்போம் அப்படின்னு முடிவீங்களா? ஆதவர்ஜுனா, இந்த புஷி ஆனந்த், இவங்கெல்லாம் வந்து உண்மையிலே கால கொடுமுடா அப்படின்னு தான் பார்த்துக்கிட்டு இருக்க வேண்டியதா இருக்கு. ஆனால் ஒரு நல்ல பேர் கிடைக்கணும்னு சொன்னா இவங்களை மட்டம் தட்டி வைங்க, இவங்களை முதல்ல அடக்கி வைங்க. இவர்கள் இதற்கான ஆட்கள் கிடையாது, இந்த பதிலை சொல்வதற்கான தகுதியான நபர்கள் இவங்க கிடையாது, இவர்களுக்கு எந்த தகுதியுமே கிடையாது. அமைச்சர்கள் சொல்லிட்டு நீங்க தான் ஒண்ணு, உங்க பக்கத்துல இருக்கிற பூஜ்யங்கள் இதெல்லாம் நீங்க இருக்கிறதுனால அதுக்கு மரியாதை. இந்த விஜய்ன்ற ஒண்ணு இல்லைன்னா இவங்கெல்லாம் யாரு யோசிச்சு பாருங்க. இந்த விஜய்ன்ற ஒண்ணு இல்லைன்னா இந்த பூஜ்யங்கள்லாம் யாரு? புஷி ஆனந்த் யாராவது மதிப்பாங்களா, திரும்பி பார்ப்பாங்களா? ஆதவர்ஜுனாவை அவர் என்னவா நினைப்பாங்க? இந்த சிடிஆர் நிர்மல்குமாருக்கு ஏதாவது மரியாதை உண்டா? ராஜ்மோகனுக்கு? சோ இப்படிப்பட்டவர்கள் பேசினால் இன்னும் கூடுதலான விமர்சனங்கள் உங்களுக்கு வரும். ஆனா நீங்க பேசினா விமர்சனம் ஆகாது. முதல்வருடைய சமயோசித அந்த பதில், உடனுக்குடன் அவரு ரிப்ளை பண்றாரு, ரெஸ்பாண்ட் பண்றாரு, எதையும் வந்து அவர் இக்னோர் பண்ணல, எல்லாத்துலயுமே அவர் கவனமா இருக்காரு அப்படிங்கிற பெயர் வந்து உங்களுக்கு கிடைக்கும். நீங்க நல்லாட்சி பண்றீங்க பண்ணல, நீங்க ஆட்சிக்கு வந்த விதம், இதெல்லாம் வந்து விமர்சனம், அது வேற. ஆனா சபையில் உங்களுடைய நடவடிக்கை அப்படிங்கிறது மிகுந்த கேலிக்குரியதை மாறத்துக்கு காரணம் என்னன்னா கூட இருக்கிற இவங்க பிளஸ் உங்களுடைய அந்த இன்ஆக்டிவ்னஸ். இதுதான் இன்னைக்கு சபையை பொறுத்த வரைக்கும் உதயநிதி ஸ்டாலின்றவர் அப்படி ஜஸ்ட் லைக் தட் ஸ்கோர் பண்ணிட்டு போறார். எல்லா கேள்விகளுக்கும் அவர்கிட்ட உடனடியாக பதில் இருக்கு. எல்லாவற்றையும் அவர் பேசுகிற விதம் வந்து அந்த அளவுக்கு ரொம்ப சிறப்பா இருக்கு. கூடவே தங்கம் தென்னரசு அவர்கள்
இன்னும் அவருக்கு முன்னாள் அமைச்சர்கள், அந்த எம்எல்ஏக்கள், அவருடைய பேச்சுக்கள்லாம் எப்படி இருக்கு, உங்க அமைச்சர்கள் பேச்சு எப்படி இருக்கு? ஒரு ஆதவர்ஜனாவுக்கு எவ்வளவு பெரிய பொறுப்பு கொடுத்துறீங்க, எவ்வளவு பெரிய பொறுப்பு? பொதுப்பணித்துறை, சிறு துறைமுகங்கள் பொறுப்பு, கூட விளையாட்டுத்துறை. ஆனால் முழுக்க முழுக்க ஒரு விளையாட்டு அமைச்சராக மட்டும்தான் வந்து அவர் அங்கே நடந்துக்கிறாரு. அவருக்கு டெல்லியிலேருந்து தகவல் வந்தான். யார் கொடுத்தாங்க? மோகன் பகவத் கொடுத்தாரா, அமித்ஷா கொடுத்தாரா? யார் உங்களுக்கு தகவல் கொடுத்தாங்க? டீலிமிட்டேஷனில் பாஜகவுக்கு சப்போர்ட்டாக நடந்துக்க போகிறாங்களாம் டிஎம்கே. அதை பற்றி நீங்களாம் பேசலாமா? டீலிமிட்டேஷன் பற்றி வாயே திறக்காத ஆட்கள் நீங்கள். என்னது? வாயே திறக்காத ஆட்கள் நீங்கள். ஐயோ, இதோ டீலிமிட்டேஷனாமே, தொகுதியெல்லாம் நம்ம குறைஞ்சிருமாமே. இப்படித்தான் உங்களுக்கு அதுனா என்னன்னு தெரியும். ஏன்னா உங்க தலைவர் விஜய் அவர்கள் பேசின பேச்சுக்களை, தேர்தலுக்கு முன்பு பேசின பேச்சுக்கள்ல டீலிமிட்டேஷன் பற்றி ஒரே ஒரு முறை அது இப்படித்தான் பேசினார். எப்படி? அந்த சார் எஸ்ஐஆர் அப்படின்னா என்னன்னு இவர் தெரிஞ்சுக்கிட்டு ஒன்று சொன்னார்ல, ஒரு வீடியோ போட்டார்ல, இதே மாதிரி தான் டீலிமிட்டேஷன் பற்றிய ஒரு முறை வாயை திறந்து சைலண்ட் ஆயிட்டார். அதை பற்றி நீங்கள் பேசவே கூடாது. டீலிமிட்டேஷன்ல அவங்க பிஹெச்டி அப்படின்னா நீங்கள் இன்னும் ஸ்கூலில் கூட சேரல. புரியுதா? நீங்க அதை பத்தி பேசக்கூடாது. நீங்க கூட்டத்துக்கு திமுக எம்எல்ஏ எம்பிக்கள் வரணுன்ற அவசியமே இல்லை. ஏன்னா அவங்க ஏற்கனவே சண்டை பண்ணிக்கிட்டு இருக்காங்க, களத்துல சண்டை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க டீலிமிட்டேஷன் பத்தி. உங்க கூட்டத்துக்கு வந்து உங்ககிட்ட பாடம் பத்துக்கிட்டு போய் தான் அவங்க பேசணும் ஒன்றும் இல்லை. இந்த கூப்பிடுறதுக்கு முன்னே வந்து கதவை தாப்பால் திறக்கிறதுக்கு முன்னாடியே காத்துக்கிட்டு நின்னாங்க பாருங்க, கூட்டணி கட்சிகள்ன்ற பேர்ல. அவங்க வருவாங்க, அவங்களுக்கு என்ன பாடம் எடுத்து அனுப்புங்க. நீங்க திமுக எம்பிக்களை எதிர்பார்க்குறீங்க? என்ன நீங்க சட்டமன்றத்தில் நீங்க என்ன பட்ஜெட்டுக்கு பத்தி பேசுங்கன்னா நீங்க என்ன பேசுறீங்க? அரசியல் பேசுறீங்க. திமுக எம்பிக்கள் வருவாங்களா? மாட்டாங்களா? சொல்லுங்க. ஏன்? என்ன டீ வடை காபி எக்ஸ்ட்ரா வாங்கணுமா? இவங்கெல்லாம் வந்தாங்கன்னா அதை வாங்கி கன்ஃபார்ம் பண்ணி போறீங்களா? இவங்கெல்லாம் வரலன்னா அதை கட் பண்ண போறீங்களா? என்னங்க, என்ன உங்களுக்கு அரிஜி? அதில் இந்த டீலிமிட்டேஷனுக்கு இந்தியாவுக்கே முன்னோடி, அவங்க இந்தியாவுக்கே பாடம் எடுத்தவர்கள். நரேந்திர மோடிக்கு அமித்ஷாவை புறமுதுகிட்டு ஓட வச்சது திமுக. டீலிமிட்டேஷன் பில்லை தோக்கடிச்சது யாரு? யாரு சொல்லுங்க? காங்கிரஸ் இல்ல, திமுக. அந்த திமுகன்ற ஒரு கட்சி மட்டும் இல்லாமல் இருந்தா டீலிமிட்டேஷன் அன்னைக்கு நிறைவேறி போயிருக்கும். திமுக எதிர்த்தது, திமுக வழி நடத்துச்சு ஒட்டுமொத்த இந்தியாவையும். அவங்கள பார்த்து நீங்க என்ன வரீங்களா? இல்லையா? வரமாட்டாங்க. எதுக்கு வரணும்? நீங்க யாரு? அவங்களுக்கு வழிகாட்டுற தகுதி உங்களுக்கு என்ன இருக்கு? காமெடி எல்லாம் இதெல்லாம். ஸோ இந்த சட்டமன்ற நிகழ்வுகள் எல்லாம் இன்னைக்கு இப்படித்தான் போச்சு. இன்றைய நாளிலும் ஸ்கோர் பண்ணது வந்து உதயநிதி ஸ்டாலின் தான். அதாவது சட்டமன்றத்துக்கு உள்ளேயும் சரி, சட்டமன்றத்துக்கு வெளியிலும் சரி அடிச்சு ஆடுறாரு உதயநிதி ஸ்டாலின். அதை சகித்துக்க முடியல விஜயால. அதை நம்மளால அதை பார்க்க முடியுது, அது புரிஞ்சுக்க முடியுது. என்ன பண்ண முடியும்? அது இயல்பா வரணும். நமக்கு வரல, எப்படியாவது வந்து கத்துக்கங்க. எப்படியாவது வந்து இந்த சட்டமன்றத்துக்குள்ள மல்லுக்கட்டு அப்படின்னு வந்துருச்சு. உதயா விஜயா அப்படின்னு மல்லு கட்ட வேண்டிய சூழல் வந்துருச்சு. இந்த மல்லுக்கட்டில் வந்து உங்களுக்கு பிடியே இல்லை. முழுக்க மொத்த சட்டமன்றமும் உதயநிதி ஸ்டாலின் பிடியில தான் இருக்கு. அதுல வந்து வெளியே வரணும்னா நீங்க அந்த அந்த வித்தையை வந்து நீங்களும் கத்துக்கணும். அது யாரும் சொல்லி கொடுத்து வராது, எழுதி கொடுக்குறவன் கூடவே இருக்கிற இந்த அமைச்சர்கள், இவங்களுடைய ஆலோசனைகள், இதெல்லாம் வந்து உங்களுக்கு ஒரு நாளும் உதவாது விஜய். நீங்களும் இந்த சட்டமன்றத்தில் இந்த தலைவர்கள் வரிசையில் இடம்பெறணும் அப்படின்ற ஆசை இருந்தா நீங்க ஒரு பண்பட்ட அரசியல்வாதியை முதல்ல மாறுங்க. அது ரொம்ப முக்கியம். குணத்துல அது வரணும். நீங்க அப்படித்தான் வருவீங்கன்னு நாங்கெல்லாம் எதிர்பார்த்தோம். உங்களை எதிர்த்தோம், கடுமையாக விமர்சனம் பண்றோம், அதெல்லாம் வேற விஷயம். ஆனா சட்டமன்றத்துக்குள்ள போன பிறகு நீங்க முன்னாள் முதல்வர் மு க ஸ்டாலின் தேடி போய் பார்க்க ஆரம்பிச்சப்போ நாங்கெல்லாம் அப்படிதான் நினைச்சோம். சரி பரவாயில்ல, விஜய் வந்து ஜெயிக்கிறதுக்கு ஒரு உத்தியை பயன்படுத்தி வந்துட்டாரு. ஜெயிச்ச பிறகு நிச்சயமாக அவர் தன்னை வந்து ஒரு பண்பட்ட அரசியல்வாதியை மாத்திக்குவாரு, எல்லோரும் பாராட்டுகிற அந்த பாணிக்கு அவர் மாற போறாரு அப்படின்னு தான் எல்லாரும் எதிர்பார்த்தோம். அது கெடுவாய்ப்பா வந்து அப்படி நடக்கவே இல்லை. இனியும் நடப்பதற்கு வாய்ப்பு இல்லைன்றது தெரியுது. ஆனால் நீங்க நினைச்சா வந்து அப்படி ஒரு வாய்ப்பை அமைச்சிக்க முடியும். உதயநிதியை போல உங்களாலும் வந்து இன்ஸ்டண்டா அந்த சபையில் வந்து பதில் சொல்ல முடியும். அதே போல சபாநாயகர் வந்து ஒருதலை பட்சமாக செயல்படுகிறார் அப்படிங்கிறதால எந்த ஒரு மாற்று கருத்து இல்லை. அவர் ஆதவர்ஜனா வந்து செவி வழி செய்தி அப்படின்னு சொன்னதை அவை குறிப்பிலிருந்து கட் பண்றேன்னாரு. அதை ஏத்திருந்தா இன்னும் கேவலமா போயிருக்கான். ஆனா
நீங்க ஆளும் கட்சியை சேர்ந்தவர்கள் என்ன வேணா பேசலாம், எவ்வளவு வேணா கமெண்ட் அடிக்கலாம், எப்படி வேணா சர்க்காஸ்டிக்கா பேசலாம். ஆனா எதிர்கட்சியை சேர்ந்த யாரும் அப்படி பேசக்கூடாது. அவங்க கோடு போட்டு அந்த கோட்டுக்குள்ளேயே வந்து அவர்கள் ஆடணும். கோட்டு அப்படி ஒரு 8 வெளியே வச்சுட்டா கூட உடனே மணி அடிப்பேன், உடனே வந்து அவை குறிப்பில் இருந்து நீக்குவேன், நீங்க இதை பேசக்கூடாது, இதை மட்டும் தான் பேசணும் இப்படின்னு சொல்றதுங்கிறது ஒருதலை பட்சமானது தான். இதற்கு முன்பு சபாநாயகர்கள் எல்லோருமே வந்து நியாயமாக நடந்துக்கிட்டாங்கன்னு சொல்றதுக்கு இல்லை. ஆனால் இது மிக அதிகமாக இருக்கு. ஆளுங்கட்சிக்கு அந்த ஒரு சார்பாக நடந்துக்கிற அந்த தன்மை வந்து அதிகமாக இருக்கிறது அப்படிங்கிறதா இந்த சபை நிகழ்வுகள் அனைத்தையும் பார்த்ததுல நம்முடைய கருத்து. ஆனால் இது இந்த இந்த சட்டமன்ற நிகழ்வுகள் அனைத்தை ஒட்டுமொத்தமாக பார்க்கும்போது ஆரோக்கியமாக தான் இருக்கு. ரொம்ப அநாகரிகமாகவோ அல்லது ரொம்ப மோசமாகவோ இல்லை, ஆரோக்கியமானதாக தான் இருக்குது. 2 எதிர்கட்சி ஆளும் கட்சி இரு தரப்பிலும் இருந்தும் சரியான விவாதங்கள் வந்துகிட்டு இருக்கு. பார்ப்போம் இன்னும் எவ்வளோ நாளைக்கு இதே போன்ற போக்கு தொடருது அப்படின்ட்டு. ஆனால் விஜய் அவர்கள் நிச்சயமாக தன்னை மாற்றிக்கொள்ள வேண்டிய கட்டாயம் வந்துருச்சு. நீங்கள் ரொம்ப எக்ஸ்போஸ் ஆனீங்கன்னா அது ஆக்சுவலாக வந்து உங்களுக்கு நல்லது இல்லைன்றது ஒரு பக்கம், தமிழ்நாட்டுக்கு நல்லதில்லை. ஏன்னா தமிழ்நாட்டோட முதலமைச்சர் நீங்கள் வந்து ஒரு கேலி பொருளாக முழுசாக மாறிட்டீங்க, ஒரு பக்கா ட்ரோல் மெட்டீரியலாக மாறி போயிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், யாருமே மதிக்க மாட்டான். இந்த தமிழ்நாட்டில் பேசுகிற எங்களை மாதிரியானவர்கள் மதிக்கிறாங்க மதிக்கலன்றது வேற. ஆனால் அண்டை மாநிலங்கள், இந்தியாவில் இருக்கிற பிற மாநிலங்கள், ஒன்றிய அரசு யாருமே உங்களை ஒரு பொருட்டா மதிக்காத ஒரு சூழ்நிலை ஏற்பட்டுரும். அதுதான் ரொம்ப ஆபத்தானது.